அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் பட்டிக்காட்டானுக்கு ஒரு செல்லக்குட்டி பேசுறேன். இன்னைக்கு என்ன பாத்தீங்கன்னா, இந்த திமுக காரங்களுக்கு இந்துக்களையும் இந்து பெண்களையும் நம்ம இந்து மதத்தையும் அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்துறதே வேலையா போச்சு. இந்த கம்பராமாயணத்துல சொன்ன மாதிரி, நான் ஒன்னும் தப்பா சொல்ல வரல, கம்பராமாயணத்துல சொன்ன மாதிரி அந்த பாட்டுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நரை முடிக்கு நரை முடின்னு சொல்லாம நரை மயிருன்னு சொல்லி கம்பன் ராமாயணத்துல கம்பரே எழுதியிருக்காரு. அதனால நம்ம பேசினா ஒன்னும் தப்பு இல்ல, ஒரு புத்தகத்துல படிச்சா நம்ம பேசலாம். அதனால இந்த பொன்முடிங்கிற பேரை இன்னைக்கு நம்ம மாத்திருவோம், தங்க மயிறு. அந்த தங்க மயிறு என்ன பண்ணிருக்காரு, அவர் ஒரு அமைச்சரா இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத ஆளு, ஒரு எம்எல்ஏ இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத ஆளு. நீங்க கட்சியில பதவியில இருந்து பறிச்சுட்டா போதுமா? இது எங்க பேசின மனசுல இருக்க புண்பட்டுனதெல்லாம் நீங்கிருமா? என்ன பேசுறது, ஓசிங்கிறது, ஆளுநர் வந்தா போயாங்கிறது, வாயாங்கிறது. நீங்க எல்லாம் திமுக காரங்க சொல்லியா அநாகரிகமா பாராளுமன்றத்துல பேசிட்டாங்க. எங்க அமைச்சர், பிஜேபி சேர்ந்த அமைச்சர் பாராளுமன்றத்துல உங்களை ரொம்ப அநாகரிகமாற்றவர்கள் திமுக காரன்னு பேசிட்டான்னு. இந்த மாதிரி பேசினா அநாகரிகம் இல்ல, கேவலமானவங்க பேச மாதிரி வரும். நீங்க எல்லாம் அந்த மனுஷங்களா? இந்த தங்க மயிருக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன். இந்த தங்க மயிறு என்ன பண்ணிருக்காருன்னா, பட்டையை போட்டா ஒரு விலை மாது போனாகலாம், விலை மாதத்தை ஒருத்தர் போனாராம். விலை மாதத்தை போறது பூரா திமுக காரங்களோட வேலை, திமுக அமைச்சரோட வேலை, திமுக எம்எல்ஏட வேலை. இந்த மாமா வேலை பாக்குறது பூரா திமுக. நீங்க உங்களுக்கு கை வந்த கலை. ஏன்னா உங்க கட்சியில இருக்கவங்களுக்கு 3 கொண்டாட்டி 4 கொண்டாட்டி, முதலமைச்சர்ல இருந்து, முதலமைச்சரோட அப்பாவில இருந்து, அப்புறம் முதலமைச்சர் இப்ப இருக்கிற முதலமைச்சர் மயம் வரைக்கும் பால்டாயில் குடிக்கிறது, செயலுக்கு போனது. அது பொம்பளை விஷயத்துக்காண்டி செயலுக்கு போனதை மிசான்னு சொல்லிக்கிறாங்க. என்ன இந்த மாதிரி 3 கொண்டாட்டி கட்டுறது, இதெல்லாம் திமுக காரர்களுக்கு கை வந்த கலை. அதனால நீங்க பேசின்னு பேசுங்க, அது உங்க குடும்பத்துக்குள்ள பேசிக்கங்க. பொதுவா தமிழ்நாட்டில் இருக்கிற இந்து பெண்களை பேசாதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இந்த தங்க மயிருக்கு பாருங்க, தங்க மயிர் அவர்களே, நீங்க உங்க அம்மாட்ட, உங்க மனைவி கிட்ட, அதுக்கப்புறம் உங்க அப்பா கிட்ட, உங்க அப்பா பெற்றவர்கிட்ட, ஒரு 2 தலைமுறை தாத்தா பாட்டி பாட்டேன் பூட்டேன் உங்க அம்மாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஏமா அப்பா பட்டையை போட்டு பண்ணாரா, நாமத்தை போட்டு பண்ணாரான்னு கேட்டு தெரிஞ்சுக்கங்க. என்ன பேச்சு இதெல்லாம்? கேவலமான பேச்சு இதெல்லாம். ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி பேச்சுற பேச்சாது. நாமத்தை போட்டா இப்படி பண்ணுவாங்க, பட்டையை போட்டா இப்படி பண்ணுவாங்க. என்னத்தை போட்டு எப்படியே போறோம்? நாங்க இந்துக்கள் பட்டையை போறோம், நாமத்தை போடுறோம், கொட்டையை போறோம், என்ன வேணாலும் போடுறோம்யா. உங்களுக்கே எரியுது இல்ல? கேக்குறேன். இதனால இந்த தங்க மயிறு அவர்களை என்ன நீங்க செய்யணும்னா, திமுக கட்சியில இருந்து நீக்க பத்தாது, அமைச்சர் பதவியை புடுங்கணும், அடிப்படை உறுப்பினர் இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி யாரும் பேசக்கூடாது. சைவ மதம், வைணவ மதம், இதெல்லாம் யாரையா பெரியார்கிட்ட போய் பெரியார வச்சு நீங்க பேசி பெரியார் கொள்கையை, அந்த மயிராண்டி கொள்கையை நீங்க மேல பிடிக்கணும்னா, உங்க வீட்டு பெண்களை, உங்க வீட்டு சகோதரிய, உங்க ஆத்தால, உங்க அப்பனை எல்லாரையும் வச்சு பேசி நீ பெரியார தூக்கி பிடிச்சிக்க. நீ யாரையா இந்துக்களை பத்தி பேசுறதுக்கு? அறிவு கட்ட ஜென்மங்களா. பட்டையை போட்டு உங்க ஆத்தாட்ட, உங்க அப்பன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. என்னை எப்படி பெத்திய? பட்டையை போட்ட மாதிரி பெத்தியலா, நாமத்தை போட்ட மாதிரி பெத்தியலாம் கேட்டு தெரிஞ்சுங்கடா. முட்டா பயிலா. நன்றி மக்களே. இந்த மாதிரி கேடு கட்டவங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்க எல்லாம் இந்த ஆட்சியில உட்கார வச்சிருக்கீங்க. வர்ற காலத்திலயாவது திருந்துங்க. இந்த சாமி கும்பிடுறியா, பழனி மலைக்கு போறியா, ஐயப்பன் கோயிலுக்கு போறியா, ஓம் சக்திக்கு போறியா, மாரியம்மன் கோயிலுக்கு போறியா, பொங்க வைக்கிறியா, கிடா வெட்டுறியா, எல்லாம் செய்யறியா. ஆனா நம்ம மதத்தையும் நம்ம சடங்கு முறையும் ஒருத்த கேவலப்படுத்துறேன், தேசின்னு சொல்றேன், ஓசின்னு சொல்றேன். ஆனா திருப்பி அவனுக்கு 1000 ரூபாய் 500 ரூபாய் ஓட்டு போட்டுருங்க. நீங்களும் விளங்க மாட்டீங்க, இந்த நாடு விளங்காது. மக்கள் நீங்க என்னைக்கு திருந்துறீங்களோ அந்த அன்னைக்குதான் இந்த நாடு நல்லா நலம் பெற. அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு வர்ற 2026 தேர்தல்ல இந்த திமுக காரங்களை ஒருத்தனுக்கு ஓட்டு போடாம இந்த திமுகவை ஒழிச்சு கட்டுங்க. நன்றி, வணக்கம். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.